शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே பிராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எதிர்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுவே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே கங்கை கூடிய பாகனே பாதம் வீதியில் சென்றதே காலனும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே நான் சிவபக்தனாக இருப்பதால் நீ எனக்கு மனைவியாகி நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து சிவபக்தியில் ஈடுபடுகிறோம். அவர் பெயரே நீலநக்கர். நக்கர் என்றால் நகைத்தவர் என்றுதானே பொருள். யார் எந்த குலத்தில் பிறக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த பேச்செல்லாம் இப்போது எதற்கு? நமக்கென்று சில தகுதிகள் இருக்கின்றன. சிவனடியார்களை அவமதிக்கும் உங்களது உறவே எனக்கு வேண்டாம். என் சுவாமிதான் உங்களை இறைவனாக காண்கிறார். ஆனால் நான் உங்களை என் குழந்தையாகத்தானே பாவிக்கிறேன்.
சங்கரா, சுவாமி, சங்கரா எங்கே போயிருந்தாய்? பூக்காரரிடமிருந்து சுவாமிக்கு மாலை வாங்க சரி, சென்றேன். நேரமாகிவிட்டது, கொடு. சங்கரா, என்ன இது? என்ன சுவாமி? என்னவா? அந்த பூமாலையில் என்ன இருக்கிறது என்று பார். ஒரு பெண்ணின் தலைமுடி இதில் எப்படி வந்தது? சுவாமி, அது பூக்காரர். ஓ, பூக்காரன் கொடுத்து விட்டு போனால் நீ எப்படி இதை ஏற்றுக்கொண்டாய்? யார் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி வைத்து விடுவாய், அப்படித்தானே? நானும் உன்னை போல் ஏனோதானோ என்று இதை எடுத்துச் சென்று இறைவனுக்கு சூட்டியிருந்தால் எப்பேற்பட்ட அனாச்சாரம் ஏற்பட்டிருக்கும். இத்தனை நாட்களாக நான் பார்த்து பார்த்து பாதுகாத்து வந்த புனிதம் அனைத்தும் சிதைந்து போயிருக்குமே. உன் மீது நம்பிக்கை வைத்துத்தானே இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன். என் நம்பிக்கையை உடைத்தெறிந்து விட்டாயே. இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை எவ்வளவு புனிதமானது என்று உனக்கு தெரியுமா? அதில் கட்டப்படும் ஒவ்வொரு மலரையும் எப்படி பறிக்க வேண்டும் என்பதை பற்றி நீ அறிவாயா? விடியற் காலையிலேயே நீராடிவிட்டு நந்தவனத்துக்கு சென்று அங்குள்ள மலர்களை இதழ் உதிராமல் காம்பு முறியாமல் முழுமையாக பறிக்க வேண்டும். அப்படி பறிக்கும் போது நமது மூச்சு காற்று அதன் மேல் பட்டால் கூட அதன் புனிதம் பாதிக்கப்படும் என்பதால் வாயில் துணியை கட்டிக்கொண்டு பறிக்க வேண்டும். உனக்கு வியாக்கிரபாத முனிவரை பற்றி தெரியுமா? தெரியாது சுவாமி. தெரிந்திருந்தால் நீ ஏன் இப்படியெல்லாம் செய்யப் போகிறாய்? நடராஜ பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய கோட்டு பூக்களை அதிகாலையிலேயே சென்று மரத்தில் ஏறி பறிக்க வேண்டும் என்று விரும்பினார் வியாக்கிரபாத முனிவர். மரம் வழுக்கும் என்பதால் எனது கால்களை புலிக்கால்களாக மாற்றிவிடு என்று இறைவனிடம் வேண்டினார். இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார். அன்று முதல் அதிகாலையிலேயே மரத்தில் ஏறி தனது மூச்சுக்காற்று கூட மலர்கள் மேல் படாமல் பறித்து வந்து மாலை சூட்டி இறைவனை வணங்கினார். வியாக்கிரம் என்றால் புலி, பாதம் என்றால் கால். அதனால்தான் அவரை வியாக்கிரபாதர் என்று அழைக்கிறார்கள். புலிக்கால் முனிவர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. மலர்களை பறிப்பதற்கே இவ்வளவு நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த மலர்களை மாலையாக சூட்டி இறைவனுக்கு அணிவிப்பதில் நமக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் நீ ஒரு பெண்ணின் தலைமுடி உள்ள மாலையை கொண்டு வந்திருக்கிறாய். பெண்கள் புனிதமானவர்கள்தான். ஆனால் அவர்களை ஏன் கருவறைக்குள் அனுமதிப்பதில்லை? உடல் ரீதியாக அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் கருவறையின் தூய்மை பாதிக்கப்படும் என்பதால் தான் அவர்களை கருவறைக்குள் வரக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு காலமாக என்னுடனேயே இருக்கும் நீ இதை பற்றி கூட அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீ எப்படி எனது சீடனாக இருக்க முடியும்? சுவாமி, ஏதோ எனக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது. இனி இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வேன். என்னை மன்னித்து விடுங்கள். சரி, விடு. சுவாமி, நான் வேறொரு மாலையை கட்டிக் கொண்டு வரட்டும்? வேண்டாம் வேண்டாம், நீ புதிதாக மாலை கட்டிக் கொண்டு வரும் வரை நான் காத்திருக்க முடியாது. நான் பூஜை செய்கிறேன். சங்கரா, சுவாமி, நான் உன்னை திட்டிவிட்டேன் என்று வருத்தமா? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன சங்கரா செய்வது? எனது ஐயனுக்கு ஏதேனும் அனாச்சாரம் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஆதங்கத்தில் தான் நான் அப்படி பேசிவிட்டேன். அதனால் நீ வருத்தப்படாதே.
இல்லை சுவாமி, நான் அதற்காக வருத்தப்படவில்லை. வேறு எதற்கு? பூமாலையில் ஒரு பெண்ணின் முடியிருந்ததற்கே தாங்கள் கோபித்துக் கொண்டீர்களே. நேற்று நடந்ததை அறிந்தால் என்ன சொல்வீர்களோ என்றுதான். ஏன்? நேற்று என்ன நடந்தது? அது அது இல்லை, வேண்டாம் சுவாமி. சங்கரா, என்னிடம் நீ எதையும் சொல்லாமல் இருந்ததில்லையே, இன்று ஏன் இந்த தயக்கம்? அது மாமியை பற்றிய விஷயம், அதனால்தான் தயக்கமாக இருக்கிறது. என்ன? மகேஸ்வரியை பற்றியா? ஆமாம் சுவாமி. மகேஸ்வரிக்கு என்ன? சொல், எதுவாயினும் சொல். அது நேற்று நான் சாயரட்சை பூஜைக்கு நீர் கொண்டு வரப் போயிருந்தேன். நீரை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தால் அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து விட்டார். மாமியாக இருந்ததால் என்னால் எதுவும் கேட்க முடியவில்லை. சிவலிங்கத்தின் மீது வாயால் ஊதினாள் என்றால் சுவாமியின் மீது எச்சில் தெளித்திருக்க வேணா? ஆமாம், அப்படித்தான் நேர்ந்திருக்கும். இதை ஏன் என்னிடம் நீ முன்பே சொல்லவில்லை? சொல்வதா வேண்டாமா என்று தயக்கமாக இருந்தது. நீங்கள் ஒரு பெண்ணின் தலைமுடி மாலையில் இருந்ததற்கே அந்த அளவிற்கு கோபித்துக் கொண்டதை பார்த்த பிறகுதான் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. எவ்வளவு பெரிய அபச்சாரம் நிகழ்ந்திருக்கிறது, அதை சொல்வதா வேண்டாமா என்று தயங்கினேன் என்கிறாயே. நாம் கோயில் பணியில் இருக்கிறோம். தெய்வத் தொண்டு ஒன்றுதான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று நாம் பார்க்கக்கூடாது. மகேஸ்வரி, எவ்வளவு பெரிய அபச்சாரம் செய்திருக்கிறார். மகேஸ்வரி, 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 மகேஸ்வரி. சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று? ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி இருந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. மகேஸ்வரி, நான் நமது அயவந்திநாதர் எழுந்தருளியிருக்கும் கருவறையை எவ்வளவு புனிதமாக கருதுகிறேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? இது என்ன சுவாமி கேள்வி? தாங்கள் கருவறையின் அனுஷ்டானங்களை காப்பதில் எவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் என்பது இந்த கிராமத்தில் இருக்கும் அனைவருக்குமே தெரியுமே. அப்படி இருந்தும் நான் உயிரினும் மேலாக கருதும் கருவறையில் எனது கண் முன்னேயும் எனக்கு தெரியாமலும் அனாச்சாரம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? ஒவ்வொரு விஷயத்திலும் தாங்கள் கூர்ந்து கவனித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் ஏதும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு பணிபுரிகிறார்கள். இந்த நிலையில் யாரால் எப்படி அபச்சாரம் நிகழ முடியும்? இன்று காலையில் ஈசனுக்கு வழக்கம் போல் பூமாலை கொண்டு வரும்போது அதில் ஒரு பெண்ணின் தலைமுடி இருந்தது. நல்ல வேளையாக அதை நான் பார்த்து விட்டேன். அதை கொண்டு வந்தவனிடமே திருப்பிக் கொடுத்து அனுப்பிவிட்டேன். நல்ல காரியம் செய்தீர்கள். அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுதான் சரி. அப்போதுதான் இனி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுக்கு புரியும். சரி, அதுதான் அபச்சாரம் நடக்காமல் தடுத்து விட்டீர்களே, பிறகு என்ன? அதைவிட பெரிய அபச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது என்பது எனக்கு இன்றுதானே தெரிந்தது. அப்படி என்ன நடந்தது? பூமாலையில் ஒரு பெண்ணின் தலைமுடி இருந்து கருவறைக்குள் செல்வதே அபச்சாரம் என்றால், தலை நிறைந்த கூந்தலோடு ஒருத்தி கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று சிவலிங்கத்தையே எச்சில் படுத்தி இருக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய அபச்சாரம், எவ்வளவு பெரிய அனாச்சாரம்! என்ன பார்க்கிறாய்? நீ கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்தது உண்மையா இல்லையா? அப்படி போகக்கூடாது என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா? உள்ளே போனதும் இல்லாமல் சிவலிங்கத்தின் மீது உன் வாயால் ஊதி இருக்கிறார்.
இது சரியா தவறா? அப்படி செய்யும் போது அதனால் தெரிக்கும் எச்சில் சுவாமியின் மீது படுமா படாதா? இவ்வளவு காலம் என்னோடு வாழ்ந்தும் அந்த திருக்கோயில் புனிதத்தை எந்த அளவிற்கு நான் மதிக்கிறேன் என்பது புரிந்திருந்தும் இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? சுவாமி, ஒரு சிலந்தி சிவலிங்கத்தின் மீது விழுந்து அங்கும் இங்கும் ஓடியது. சங்கரனை அழிக்கலாம் என்றால் அவரும் நீர் எடுக்க சென்று விட்டார். நானும் வெளியில் இருந்தபடியே அந்த சிலந்தியை விரட்ட எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அது அங்கிருந்து நகரவே இல்லை. சிலந்தி என்பதை தன் எச்சிலை வைத்து வலை பின்னுவதாயிற்று. அது இறைவன் மீது எச்சில் படித்து விடுமோ என்கிற பதட்டத்தில் தான் உள்ளே சென்று அந்த சிலந்தியை ஊதி அப்புறப்படுத்தினேன். போதும், நிறுத்து. சிலந்தி எச்சில் படுத்தி விடுமே என்று நினைத்து அதை ஊதி இறைவனை நீ எச்சில் படுத்தி விட்டாய். அப்படித்தானே? ஐந்தறிவுள்ள எந்த ஜீவராசிக்குமே அனாச்சாரம் என்பது கிடையாது. ஏனென்றால் தான் செய்வது சரியா தவறா என்பது அதற்கு தெரியாது. பகுத்தறிவுள்ள மனிதனுக்குத்தான் நன்மை தீமை, நாம் செய்வது தவறா சரியா என்பதெல்லாம் தெரியும். அனைத்தும் அறிந்தும் அதை செய்யக்கூடாது என்று தெரிந்தும் ஒருவன் அதை செய்தான் அதைவிட அனாச்சாரம் வேறு எதுவும் கிடையாது. இத்தனை காலம் நீ என்னோடு வாழ்ந்தும் அந்த சிவனின் மீது நான் வைத்திருக்கும் பக்தியின் பெருமை புரிந்தும் இப்படிப்பட்ட அனாச்சாரத்தை செய்திருக்கிறார். வேண்டாம். எப்போது என் உயிரினும் மேலாக கருதும் இறைவனை நீ எச்சில் படுத்தினாயோ அப்போதே என்னோடு வாழும் தகுதியை நீ இழந்து விட்டாய். விபரீதம், நீலநக்கர் ஏன் இப்படி செய்கிறார்? இவ்வளவு கோபமாக மனைவியின் கையை பிடித்து வீதியில் இழுத்து போகும் அளவிற்கு என்ன நேர்ந்தது? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கோயில் குருக்களாக இருப்பவர் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. மங்களம், அவர்களுக்குள் என்ன பிரச்சனையோ அதை பற்றி அறியாமல் நாம் ஏதும் பேசக்கூடாது. நீ வா, போகலாம். அத்தை, என்னை விட்டு விடுங்கள். மாமா, அத்தை, மாமா, வாருங்கள் மாப்பிள்ளை. என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள்? அதை பற்றி எல்லாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. உங்கள் மகளை இனி உங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். மாப்பிள்ளை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நீங்கள் இப்படி பேசி நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. தங்கள் முகத்தில் இத்தகைய கடுமையை இதுவரை நான் கண்டதே இல்லையே. மகேஸ்வரி, நீயாவது சொல்லம்மா. மாப்பிள்ளை, தாங்கள் சற்று அமர்ந்து அமைதி கொள்ளுங்கள். எதுவாயினும் நாம் பேசி தீர்வு காணலாம். உமையாள், நீ சென்று மாப்பிள்ளைக்கு உண்மை ஏதாவது கொண்டு வா. நில்லுங்கள். இனி இந்த வீட்டில் ஒரு வாய் நீர் கூட அருந்த மாட்டேன். நான் போகிறேன். சற்று பொறுங்கள் மாப்பிள்ளை. இப்படி அவளை நிர்தாட்சியமாக இங்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு போகும் அளவிற்கு அவள் என்ன செய்தாள்? அதை பற்றி உங்கள் மகளிடமே கேளுங்கள். அப்போதுதான் நான் ஏன் அவரை விலக்கி வைக்க வேண்டிய நிலை வந்தது என்று உங்களுக்கு புரியும். மகேஸ்வரி, சொல்லம்மா, என்ன நடந்தது? என்ன மகேஸ்வரி இது? ஏன் இப்படி நிற்கிறாய்? நீ ஏதாவது சொன்னால் தானே நாங்கள் மாப்பிள்ளையிடம் அதை பற்றி பேச முடியும். அம்மா, அவள் எப்படி சொல்வாள்? அவள் செய்த குற்றத்தின் தன்மை அவள் வாயை கட்டுப்படுத்தி விட்டது. மாப்பிள்ளை, அது என்னவென்று நீங்களாவது சொல்லுங்கள். பல வருட காலமாக நான் பூஜித்து வரும் என் சுவாமிக்கு இன்று உங்கள் மகளால் பெரும் அவசாரம் ஏற்பட்டு விட்டது.
அதை நான் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? மகேஸ்வரி, ஊரே மதிக்கும் மகத்தான சிவபக்தர் அல்லவா உன் கணவர்? அவரே சுவாமிக்கு உன்னால் அபச்சாரம் நேர்ந்துவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு நீ என்ன செய்தாய்? அவள் என்ன செய்தாள், எதற்காக செய்தாள் என்ற காரண காரியம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராகவும் இல்லை. மாப்பிள்ளை, நீங்கள் ஏற்கிறீர்களோ மறுக்கிறீர்களோ அது எங்களுக்கு வருத்தமில்லை. எங்கள் மகள் என்ன தவறு செய்தாள் என்பதே தெரியாமல் நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்க முடியும்? நான் என் உயிரினும் மேலாக நேசிக்கும் என் இறைவனின் கருவறைக்குள் நுழைந்து சிவலிங்கத்தின் மேனியில் வாயால் ஊதி எச்சில் படுத்தி இருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? இதை எங்களால் நம்பவே முடியவில்லையே. நான் ஏதாவது சொன்னால் கூட இது என் சுவாமிக்கு பிடிக்காது, நான் அவர் மனதிற்கு விரோதமாக என்றுமே நடக்க மாட்டேன் என்று சொல்வாளே. அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டாளே. எங்கள் தலையில் இடி விழும்படி செய்துவிட்டாளே. இடி விழுந்தது உங்களுக்கல்ல, எனக்குத்தான். இத்தனை காலமாக நான் புனிதத்தோடு பாதுகாத்து வந்த என் இறைவனின் இருப்பிடத்தில் அனாச்சாரம் ஏற்பட்டு விட்டது. இந்த பாவத்திற்கு நான் எப்படி பரிகாரம் தேடப் போகிறேன் என்பதே தெரியவில்லை. இப்போது சொல்லுங்கள், இனியும் நான் இவளோடு வாழ முடியுமா? இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் போகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஏதோ பதட்டத்தில் அவ்வாறு செய்துவிட்டேன். இனி ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். தாங்கள் மிகுந்த கல்விமான், அன்பே சிவம் எனும் ஈசனுக்கு அருகில் நின்று பூஜை செய்யும் பெருமை பெற்றவர். என் மகள் செய்தது சரியென்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவ்வளவு காலம் உங்கள் மனம் கோணாமல் நடந்து கொண்டவள் அல்லவா? உங்கள் தெய்வ தொண்டிற்கு துணை நின்றவள் அல்லவா? அவள் செய்த பிழையை உணர்த்துவிட்டாள் எனும் போது அவளை நீங்கள் மன்னிக்கலாம் அல்லவா? மாப்பிள்ளை, சிலரை பற்றி அருகில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாது. சிலரோ அந்த வீதியில் உள்ளவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தாங்களோ ஊரே மதித்து போற்றும் பெருமை பெற்றவர். தாங்களே இப்படி செய்தால் ஊரார் பலவிதமாக பேச மாட்டார்களா? மாப்பிள்ளை, தாங்களும் மகேஸ்வரியும் நடத்தும் இல்லற வாழ்வு ஊரில் உள்ள தம்பதியர் அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறது. கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தீர்கள். அதெல்லாம் இந்த ஒரே நாளில் மாறிவிட்டதா? இவ்வளவு காலம் வாழ்ந்த ஒற்றுமையான வாழ்வுக்கு பொருள் இல்லாமல் போய்விட்டதா? எங்கள் மகள் உன்னதமான ஒருவரை மணந்து உயர்ந்த வாழ்வு வாழ்கிறாள் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இவளை விலக்கி வைத்து நாங்கள் மனம் நொந்து வேதனைப்படும் நிலையை ஏற்படுத்தப் போகிறீர்களா? வேண்டாம், வேண்டாம். இப்படியெல்லாம் பேசி என் மனதை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். எனக்கு இவளை விட, உங்களை விட, ஏன் என்னை விட நான் பூஜிக்கும் அயவந்திநாதர் தான் முக்கியம். அவருக்கு அனாச்சாரம் செய்ததற்கான தண்டனையை இவள் அனுபவித்தே தீர வேண்டும். இவளை விலக்கி வைத்ததுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்களை மதிக்கிறேன். அதற்காக இறைவனையே மதிக்காதவரை, அவர் பெருமை தெரியாதவரை நான் எப்படி மன்னிக்க முடியும்? இனி என்னுடன் இவள் வாழ வேண்டாம். இறைவா, அம்பிகை உமது இடபாகத்தில் எழுந்தருளி இருப்பதால்
கரிய நிறம் கொண்டவராக திகழ்கிறீர்கள். உமக்கே உரிய வனபாகத்தில் செம்மை நிறம் கொண்டவராக திகழ்கிறீர்கள். இப்படி ஒரே உடம்பில் ஆண் பெண் வடிவம் பெற்று இருவராக காட்சி தருபவரே, இன்று நான் என்னுடன் வாழ்ந்த பெண்ணை விலக்கி வைத்து விட்டேன். ஐயரே, நான் இப்படி செய்ததுதான் சரி என்பதற்கு தாங்களே எனக்கு உதாரணமாக விளங்குகிறீர்கள். அன்னை பராசக்தி தங்கள் இரு கண்களையும் விளையாட்டாக மூடியதால் உலகமும் இருண்டது. உமது விழி இரண்டும் இருபெரும் சுடர்கள், வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன் என்பதால் அத்தகைய நிலை ஏற்பட்டது. உலகிலும் உள்ள உயிர்களுக்கு அதனால் ஏற்பட்ட துன்பத்திற்கு காரணம் அம்பிகைதான் என்று அவரை விலக்கி வைத்தீர்கள் அல்லவா? உங்கள் திருவேணியில் எச்சில் படும்படி ஊதி அபச்சாரம் செய்த என் மனைவியை நான் எப்படி விலக்கி வைக்காமல் இருக்க முடியும்? இனியும் நான் எப்படி அவளோடு சேர்ந்து வாழ முடியும்? அதனால்தான் அவளை கொண்டு போய் அவள் பெற்றோரிடமே விட்டுவிட்டேன். பெருமானே, இனி எனக்கு எதுவும் வேண்டாம், இல்லற பந்தம் வேண்டாம். காலமெல்லாம் பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டு தங்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுகிறேன். இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும் சுவாமி, இதுவே எனக்கு போதும். மாமி, வா சங்கரா. என்னை மன்னித்து விடுங்கள் மாமி. சங்கரா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறாய்? எழுந்திரு, எழுந்திரு. இந்த பாவியை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மாமி. நான் உன்னை மன்னிக்கும் அளவிற்கு நீ என்ன செய்தாய்? சுவாமியும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஊருக்கே வழிகாட்டியாக விளங்கியதே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த உங்களை இப்படி தீராத வேதனைக்கு ஆளாகும்படி செய்து விட்டேனே. சங்கரா, என்ன சொல்கிறாய் நீ? ஆமாம் மாமி, பெற்ற பிள்ளையாக பாசம் காட்டி நீங்கள் சோறு போட்டு வளர்த்த இந்த பாவி உங்கள் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டேனே. சுவாமி கோபத்தில் ஏதோ சொன்னார் என்பதற்காக தங்களை காட்டிக் கொடுத்து விட்டேனே. அந்த அயவந்திநாதருக்கு அருகிலேயே இருந்து அவருக்கு தொண்டு செய்யும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர் அல்லவா என் சுவாமி. அப்படிப்பட்டவருக்கு மனைவியாக அமைந்து அவருக்கே தொண்டு செய்யும் பேறு பெற்ற பெரும் பாக்கியவதியான உங்களுக்கு நான் தீங்கு செய்து விட்டேனே. சங்கரா, சொல்வதை புரியும்படியாக சொல். மாமி, நீங்கள் கருவறைக்குள் சென்று சிவலிங்கத்தின் மீது வாயால் ஊதியதை நான் தான் சுவாமியிடம் சொன்னேன் மாமி. இந்த சிறியவனின் சிறுமையான செயலால் உங்களை தீராத பழிக்கு ஆளாக்கிவிட்டேன். நான் சுவாமியிடம் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் தங்களுக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காதே, அவருக்கு அந்த விஷயமே தெரிந்திருக்காதே. நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக நானே சுவாமியிடம் சென்று நான் தான் வேண்டுமென்றே பொய் சொன்னேன் என்று, மாமி எந்த தவறும் செய்யவில்லை என்றும் சொல்லிவிடுகிறேன். அதனால் அவர் என்னை கோயிலை விட்டு மட்டுமல்ல இந்த ஊரை விட்டே போகச் சொன்னாலும் நான் போய்விடுகிறேன். 10 வயது சிறுவனாக இந்த கோயிலுக்கு வந்த என்னை பெற்ற பிள்ளை போல் என்னை பேணி காத்தீர்களே. நான் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நான் வேண்டாம் என்று மறுத்தாலும் வற்புறுத்தி எனக்கு வயிறார உணவு கொடுப்பீர்களே. அப்படியெல்லாம் எனக்கு அன்னமிட்ட அன்னைக்காக நான் இப்படி ஒரு பொய் சொல்வதில் தவறொன்றுமில்லை.
என்னோடு அந்த ரகசியம் சாட்சியே இல்லாமல் போய்விடட்டும். என்ன பேசுகிறாய் சங்கரா? நான் கருவறைக்குள் சென்றதற்கு நீ ஒருவன் தான் சாட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை சங்கரா, இல்லை. நான் கருவறைக்குள் சென்றதற்கு அந்த சூரியன் சாட்சி, 8 திசைகள் சாட்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக இவற்றையெல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த அயவந்தி நாதரே சாட்சி. அப்படி இருக்கும்போது நீ ஒருவன் மட்டும் எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? நான் கருவறைக்குள் வந்ததை அந்த அயவந்தி நாதர் என் சுவாமிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டார். அவ்வளவுதான். இதில் உன் தவறு ஒன்றுமில்லை. அந்த ஐயன் என்ன நினைத்தாரோ அதுதான் நடந்திருக்கிறது. இதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ போய் வழக்கம் போல் கோவில் பணிகளை கவனித்துக் கொள். மற்றவற்றை அந்த அயவந்தி நாதரை பார்த்துக் கொள்வார். இறைவா, எனக்கு ஏன் இந்த வேதனை? நான் எப்படி என் சுவாமியை பிரிந்து வாழ்வேன்? இத்தனை காலம் இந்த ஊரே மெச்சும்படி வாழ்ந்த எங்களை பிரித்து வாழாவெட்டி என்று தூற்றும்படி செய்து விட்டாயே. தன் குழந்தையின் மீது ஏதாவது புழு பூச்சி விழுந்தால் எந்த தாயால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அப்படித்தானே அன்று உன் மீது விழுந்த சிலந்தியை நான் ஓதிவிட்டேன். அதை தவறென்று நீ கருதினால் என் உயிரை வேண்டுமானால் நீ எடுத்துக்கொள். ஆனால் இத்தகைய துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து விடு. என்னை என் சுவாமியோடு வாழவிடு. வாழவிடு இறைவா, என் சுவாமியோடு வாழவிடு. மகேஸ்வரி, மகேஸ்வரி, அம்மா மகேஸ்வரி, மகேஸ்வரி. சுவாமி, தாங்களா? ஆரணர் போற்றும் பூரணர் அன்பை பரிபூரணமாக பெற்றவனே, எல்லோருக்கும் தாயான ஈசனையே குழந்தையாக கண்டு பாசத்தை பொழிந்தவனே, உனது செயலின் பெருமை புரியாமல் அவமதித்த என்னை மன்னித்து விடு. என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? ஊரெல்லாம் உங்கள் காலில் விழுந்து வணங்கும் போது நீங்கள் இப்படி செய்யலாமா? ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் காலில் விழுந்து வணங்குபவள் ஆயிற்று. இன்று நீங்கள் என் காலில் விழுந்து என்னை பாவம் செய்தவளாக்கி விட்டீர்களே. இல்லை மகேஸ்வரி, இல்லை. நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்கிறேன். நீ இறைவன் மீது கொண்டிருக்கும் புனிதமான அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் செய்த தவறுக்கு பரிகாரம் தேடுகிறேன். மாப்பிள்ளை, நீங்கள் மகேஸ்வரியை கோபமாக கொண்டு வந்து விட்டுவிட்டு செல்லும் போது கூட என் மனம் இந்த அளவிற்கு கலங்கவில்லை. ஆனால் நீங்கள் இப்படி செய்வதை கண்டுதான் மிகவும் கலக்கமாக இருக்கிறது. எங்கள் நிலையே இப்படி இருக்கும் போது மகேஸ்வரியின் நிலை எப்படி இருக்கும்? என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி செய்யலாமா? அவள் யார்? தாங்கள் மணந்து கொண்ட மனைவி அல்லவா? தங்களுக்கு தொண்டு செய்வதையே வாழ்க்கையாக கொண்ட துணைவி அல்லவா? மனைவி, துணைவி, இதற்கெல்லாம் மேலாக இறைவனிடம் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே மகேஸ்வரிதான். தாங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே மாப்பிள்ளை. புரியும்படியாகவே சொல்கிறேன். மகேஸ்வரி கருவறைக்குள் புகுந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்த சிலந்தியை ஊதி இறைவனை எச்சல்படுத்திவிட்டாள் என்ற கோபத்தில் தானே இங்கு கொண்டு வந்து விட்டேன். ஆமாம். அந்த வேதனையில் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது கனவிலே ஈசன் தோன்றினார். சுவாமி, கனவிலே இறைவனை கண்டீர்களா? எம்பெருமானை கனவில் காணும் வாய்ப்பை பெற்றீர்களா?
நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. இதற்கே இப்படி சொல்கிறாயே? அவர் எதற்காக தோன்றினார் என்று நீ அறிந்தால் நீ பிரமித்து போவா. சொல்லுங்கள் மாப்பிள்ளை, அதை உடனே அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் உள்ளம் துடிக்கின்றது. சொல்கிறேன். அந்த அற்புத நிகழ்வை மகேஸ்வரி மூலம் இறைவன் நடத்திய திருவிளையாடலை சொல்கிறேன். அவர் எனக்கு புகட்டிய பாடத்தை சொல்கிறேன். எப்போதும் போல் கோயில் பணியை முடித்துவிட்டு உறங்கச் சென்றேன். அப்போது நீலநக்கா, சுவாமி, அயவந்திநாதரே, என் ஆத்மார்த்த தெய்வமே, தாங்களா எனக்கு காட்சி தருகிறீர்கள்? உங்களை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா சுவாமி? இன்று இது உன் மனைவியால் உனக்கு கிடைத்திருக்கிறது. அவள் எனக்கு தீங்கு செய்தாள் என்று விலக்கி வைத்தாயே, அதனால்தான் நான் இங்கு வரவேண்டிய அவசியம் நேர்ந்தது. அவள் தங்கள் திருவேணியில் ஊதி எச்சல் படுத்தி விட்டாளே. இல்லை நீலநக்கா, உன் மனைவி எந்த தீங்கும் செய்யவில்லை. உனது பக்தி தெய்வத்திடம் பக்தன் செலுத்தும் பக்தி. அவளது பக்தி குழந்தையிடம் ஒரு தாய் செலுத்தும் அன்பான பக்தி. தன் குழந்தையின் மீது ஏதேனும் விழுந்து விட்டால் தாய் எப்படி பதறிக்கொண்டு சென்று அதை நீக்குவாளோ, அப்படித்தான் உன் மனைவியும் என் மேனியில் சிலந்தி விழுந்ததும் பதறிக்கொண்டு ஓடி வந்து அந்த சிலந்தியை ஊதிவிட்டு தூய்மைப்படுத்தினாள். அவள் என்னை குழந்தையாகத்தான் பாவிக்கிறாள். உன் மனைவியின் பக்தி மிகவும் உன்னதமானது. அவளுடைய பக்தியால் என்னை எப்படி பாதுகாத்திருக்கிறாள் என்பதை நீயே கோயில் கருவறைக்கு சென்று பார். அது என்னவென்று அப்போது உனக்கு புரியும். அயவந்திநாதரே, நான் தவறு செய்து விட்டேனே. எம்பெருமானே, அயவந்தி ஈஸ்வரா, இது என்ன விபரீதம்? நாகத்தையே ஆபரணமாக பூண்டு தங்கள் திருமேனியில் எப்படி ஒரு சிலந்தி ஊர்ந்ததால் இவ்வளவு கொப்பளங்கள் ஏற்பட்டது? அப்படியானால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இந்த இடம்தான் மகேஸ்வரி சிலந்தியை ஊதிவிட்ட இடமா? உன்னை ஒரு குழந்தையாக பாவித்து அவள் செய்த செயலால் இந்த இடம் மட்டும் தூய்மையாக உள்ளதா? அணுவுக்குள் அணுவாகி அகண்ட பெருவெளியாகி நிற்கும் ஐயனே, அருவுருவில் அமர்ந்த அயவந்திநாதரே, தாங்கள் தங்கள் பக்தர்களை சோதித்துத்தான் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பார்கள். இப்போது என் மனைவியின் பொருட்டு தங்களையே சோதனைக்கு ஆளாக்கிக் கொண்டீர்களா? தங்களது பாசத்திற்குரிய அவளையா நான் விலக்கி வைத்தேன்? இறைவா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். இனி ஒருபோதும் அவள் செயலில் குற்றம் காண மாட்டேன். மகேஸ்வரிக்கு நான் இழைத்த குற்றத்திற்கு இப்போதே பரிகாரம் தேடுகிறேன். இறைவா, இந்த அடியவனை மன்னித்தருளுங்கள். ஆஹா, ஐயனே, நான் என் மனைவியை ஏற்கிறேன் என்று சொன்னவுடனே உங்கள் கொப்பளங்கள் மறைந்து விட்டனவா? அற்புதம் பெறுவாரே, அற்புதம்! நான் செய்த தவறை எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். தினந்தோறும் நான் உங்களுக்கு பூஜை செய்தாலும் மகேஸ்வரியின் பக்தி நான் செய்ததை விட எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். அவளுக்கு இழைத்த அநீதிக்கு இப்போதே நான் பிராயச்சித்தம் தேடுகிறேன் சுவாமி, பிராயச்சித்தம் தேடுகிறேன்.
அந்த காட்சியை பார்த்த மறுகணமே நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். உடனே மகேஸ்வரியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். அம்மா, என் கணவர் என்னை விலக்கி வைத்து விட்டார் என்று வருந்தினீர்களே, அவர் அப்படி செய்ததால் அல்லவா அந்த பரமேஸ்வரனை அவர் கனவில் தோன்றி இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். ஆஹா, என்ன அற்புதம்! எம்பெருமானின் கருணைக்கு எல்லையே இல்லை. வேடன் கண்ணப்பனுக்காக தன் கண்களையே ரணமாக்கிக் கொண்டு ரத்தம் வடிய செய்தார் அல்லவா அந்த ஈசன். மாணிக்க வாசகருக்காக தன் முதுகில் சவுக்கால அடிபட்டவர் அல்லவா அந்த சர்வேஸ்வரன். இறைவன் என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதை எவராலும் சொல்ல முடியாது. தம் மீது பக்தி கொண்டவர்களை சோதிப்பதற்காக அவர்களை துன்புறுத்தி பார்ப்பார். அதேபோல் அந்த பக்தர்களுக்கு தன் அன்பை புலப்படுத்த தன்னையே துன்புறுத்திக் கொள்வார். உண்மைதானம்மா, உண்மைதான். அதனால்தான் தன் மேனியெங்கும் கொப்பளமாக்கிக் கொண்டு என் கணவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். மகேஸ்வரி, ஊரெல்லாம் பார்க்க உன்னை இழுத்துக் கொண்டு வந்து உன் மனதை நோக வைத்தேன். என் மதிப்பிற்குரிய மாமனாரும் மாமியாரும் எவ்வளவோ அறிவுரைகள் கூறி தடுத்த போதும் கேட்காமல் உன்னை இங்கு விட்டுவிட்டு சென்றேன். நான் செய்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போது உணர்ந்து கொண்டேன். இப்போது நானே உன்னை வேண்டி அழைக்கிறேன். என்னோடு வந்து மீண்டும் இறைவனுக்கு தொண்டு செய்ய துணை புரிவாயா? சுவாமி, இதற்காக நீங்கள் என்னை வேண்டிக் கொள்ள வேண்டுமா என்ன? புறப்படு என்று ஒரு வார்த்தை ஆணையிட்டால் போதுமே, உடனே உங்கள் பின்னால் ஓடி வருவேனே. நீங்கள் என்னிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டதற்கு காரணம் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தி தானே. நானும் அந்த பெருமான் மீது பக்தி கொண்டவள் தானே. அதனால் இந்த கணமே வருகிறேன், அழைத்து செல்லுங்கள். மாமா, அத்தை, எங்களை ஆசீர்வதியுங்கள். ஆண் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி என்றென்றும் நிலைபெற்று வாழ்வீர்களாக. புவன நாயகனே, அக உயிர் அமுதே, பவளவாய் மணியே, பன்னாக வரணா, முக்கண் முதல்வா, என் மனைவி தவறு செய்துவிட்டாள் என்று கருதி நான் செய்த தவறை திருத்த என் கனவில் தோன்றி அருள் புரிந்தீர்களே. என் மனைவியால் அல்லவா நான் தங்களை கனவிலேனும் காணும் பாக்கியம் பெற்றேன். இவள் தங்கள் மீது கொண்டிருக்கும் பாசம் எத்தகையது என்பதை தாங்கள் சொல்லித்தான் நான் உணர்ந்தேன். என்றும் போல் தங்களை தரிசிக்க மகேஸ்வரியோடு வந்துவிட்டேன். அருள் புரியுங்கள் சுவாமி. ஒளிவளர் விளக்கே, உவப்பில்லா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திறன்மணி குன்றே, சித்தத்தில் சித்திக்கும் தேனே, இந்த எளியவளுக்காக தங்கள் திருமேனி எங்கும் கொப்பளமாக்கிக் கொண்டீரா ஐயனே? என் கணவரோடு என்னை சேர்த்து வைப்பதற்காக தன் திருமேனியையே புண்ணாக்கிக் கொண்டீர்களா? விண்ணவரை வாழ வைப்பதற்காக தன் கண்டத்தையே கருப்பாக்கிக் கொண்டவர் அல்லவா தாங்கள்? அஸ்வினி முதலான நட்சத்திர மனைவியரை காப்பதற்காக அவர்கள் கணவனான சந்திரனை ஜடாமகுடத்தில் தரித்த சந்திரசேகரன் அல்லவா தாங்கள்? என் பொருட்டு இவ்விதம் செய்ததில் வியப்பேதும் இல்லை. இனி தங்களுக்கு என்றென்றும் தொண்டு செய்து வாழ எங்களுக்கு அருள் புரியுங்கள். நீலனக்கா, மகேஸ்வரி, அன்பே வடிவான நீங்கள் என் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இவ்விதம் நடந்து கொண்டீர்கள். இனி நடந்தவைகளை மறந்து திருக்கோயில் பணியை தொடர்ந்து செய்யுங்கள். நீலனக்கா, நீ திருநீல நக்கர் என்ற பெயரோடு சிவதொண்டு புரிந்து
63 நாயன்மார்களில் நீயும் ஒருவனென புகழ் பெற்று விரைவில் எம்மை வந்து அடைவாயாக.